Hi friends, வணக்கம். இது 11th இயர் தமிழ் மோட்டார் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா லாஸ்ட் ஒரு என்ஜின் ஹெட் என்னென்ன செக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். நண்பர்கள் நிறையா பேர் கேட்ட விஷயம் என்னென்னா, ஒரு என்ஜின்லேருந்து ஹெட்டை அவுத்துட்டோம் அப்படின்னா வண்டியிலேருந்து லேத் ஒர்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடியும் லேத் ஒர்க்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா எப்படி செக் பண்ணுறதுன்னா அப்படிங்கிற மாதிரி வாட்ஸ்அப்பில் நிறையா கேள்விகள் வந்துருந்தது. அதற்கான பதில் தான் இந்த வீடியோ. ஒரு என்ஜின் ஹெட்டை ப்ரெஷர் செக் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜராக எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தால் கூட நம்ம தனிப்பட்ட முறையில் வீட்டில் ஒரு வண்டி பிரித்து பார்க்குறோம்னா இந்த எக்யூப்மெண்ட்லாம் வாங்க முடியாது. அதற்கான ஒரு சின்ன முயற்சி தான். ரொம்ப சிம்பிள், பெருசு சொல்லி பெரிய விஷயமாக சொல்லிக் கொடுக்கல, எல்லாருக்கும் தெரிந்ததை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் வீக் ஒரு என்ஜின் ஹெட்டு பற்றி ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். என்ஜின் ஹெட்டில் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ இந்த என்ஜின் ஹெட் பார்த்தீங்கன்னா லேத் ஒர்க்குக்கு போயிட்டு, இது வேறு ஒரு வண்டியோட ஹெட்டு. லேத் ஒர்க்குக்கு போயிட்டு வால்வு சீலு எல்லாம் மாற்றி வந்திருக்கு. வண்டி அங்கே இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த ஹெட்டு நல்லா இருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணலாம். இது புது ஹெட்டுன்னு இல்லை, வண்டியிலேருந்து அவிழ்த்து எடுத்தோட்டு கூட இந்த ஹெட்டை நம்ம எப்படி செக் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வண்டியில் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸிஸ்டிங் ஸ்பார்க் பிளக் போட்டுடுறோம். என்ன பண்ணுறோம், இந்த சாம்பரில் பெட்ரோல் ஊற்றிடுறோம். பெட்ரோல் ஊற்றிருக்கேன். இப்போ பெட்ரோல் ஊற்றிட்டு இன்லெட்டு எக்ஸாஸ்ட் ரெண்டுலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், வாய் வச்சு ஊதி பார்க்க போகிறோம். இதில் ஏர் பபிள்ஸ் வரக்கூடாது, பெரிய அளவில் வரக்கூடாது, லீக்கேஜ் இருக்கக்கூடாது. இன்லெட்லேருந்து ஊதும்போது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எக்ஸாஸ்ட்லேருந்து ஊதும்போது பார்த்தீங்கன்னா இந்த செகண்டரி ஏர் சர்க்குலேஷனில் ஏர் வாங்கும். அப்போ நம்ம இதை கையால் மூடிக்கிட்டு ஊதணும். ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இன்லெட்டில் ஊத போகிறேன், எப்படி பபிள்ஸ் வருதாங்கிறத செக் பண்ணும். இன்லெட்டில் வரல. இப்போ அப்படியே செக் பண்ணுறோம். எக்ஸாஸ்ட்டில் இந்த செகண்டரி ஏர் வால்வுக்கான இதை பேசேஜை மூடிக்கிறோம். இதில் சைலன்சர்லேருந்து வரக்கூடிய ஏர் கனெக்ஷன் ஆகும், அதனால் இதை மூடிடுறோம். அவ்வளோதான். இப்போ இதில் ஏர் ஃப்ளோ இல்லை, ஏர் லீக்கேஜஸ் இல்லை. ஸோ இந்த ஹெட் ப்ராப்பராக இருக்குங்கிறது இதில் நமக்கு தெரியுது. ஒரு என்ஜின் ஹெட்டை நம்ம இப்படி தான் செக் பண்ணணும். இவ்வளவு தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக பிடிச்சிருந்தா நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிங்க. நன்றி.